என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தரும் உத்தரவை மட்டும் இன்று மீறி விடாதே. நீ முடியவே முடியாது என்ற முடிவை எடுத்துவிட்டு பின்பு அங்கு அவசரப்பட்டு எடுத்து விட்டோமோ என்று நினைப்பதை விட 1க்கு 100 முறை யோசித்து யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன் மீது நம்பிக்கை வைத்து தொடர் முயற்சிகளால் உன் வாழ்க்கையை வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீ நிம்மதியான வாழ்வைத்தான் பெறப்போகிறாய். அதுவும் இந்த வராகி தாயின் பெயரில் உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டு வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ முடியவே முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. உன் முடிவை நீ எடுக்கவில்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள். உனக்கு பதிலாக உன் முடிவை இந்த வராகி தாயல்லவா நான் எடுத்து கொண்டு இருக்கின்றேன். நீ செய்கின்ற செயல் மட்டும்தான் உன்னுடையது. உன் எண்ணத்தின் வடிவிலும் இந்த தாய் இருந்து கொண்டு உன் கஷ்டத்தை தீர்த்து வைத்து உனக்கான வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று நான் வகுத்த பாதையில் நீ போய்கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் சோர்வடைந்து கொண்டு இருக்கின்றாய்? சோர்வடையாதே என் தங்கமே. உன் மனதில் இருக்கின்ற வலியும் ரணத்தையும் இனியும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தானே உன் முயற்சியின் வடிவத்திலே நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமாக உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களும் உன் மனதை சிதைத்து சென்றவர்களும் உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையில் நான் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என் தங்கமே. எத்துணை வேதனைகள், வெளியிலே சொல்ல முடியாத ரணத்தையும் வலியையும் என் பிள்ளைகள் அங்கு அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அத்தனை வலிக்கும் தீர்வு ஏது கிடைக்கப் போகிறது, என்ன கிடைக்கப் போகிறது என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து மீள முடியாமல் அல்லவா தவித்து கொண்டு இருக்கின்றது. இனி உன் தவிப்புக்கெல்லாம் நான் இங்கு முடிவை எடுத்து விட்டேன். உனக்கு முன்பே உனக்கான பாதையை வகுத்து விட்டேன். அதில்தான் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். தொடர்கின்ற துன்பங்களும் துயரங்களும் எப்போதுதான் முடிவுக்கு வரப்போகிறது தாயே என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உன் அத்தனை முயற்சிகளிலும் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு இந்த தாயானவள் இந்த வராகி நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களை எதிர்பார்த்து அங்கு காத்து கொண்டே இருக்கின்றாய், கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய்? கலங்காதே என் தங்க பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வலியையும் உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தையும் நான் அங்கு மாறி மாறி உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீ அதில் எதை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு நீ வலியை மட்டுமே மனதோடு வைத்து கொள்கிறாய். அதனால தான் உன் கஷ்டம் உனக்கு பெரியதாக தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. நான் சொல்வதை கவனமாக கேள். கஷ்டம் முடிந்த பிறகுதான், கவலை இல்லாத போதுதான் நான் என் வாழ்க்கையில் சிரிப்பை பார்க்க முடியும் என்று நினைத்துவிட்டால் இங்கு யார் ஒருவருக்கும் அந்த நிலைமை ஏற்படாது. அது ஒரு புறம் இருக்க உனக்கான மகிழ்ச்சியும் நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். ஆனால் கவலையை வைத்து கொண்டு அந்த இன்பத்தை ஏற்றுக்கொள்ள நீதான் மறுத்து கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே, மனம் வருந்தாதே. எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதே நான் தேடி தந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற அத்தனை விஷயத்திலும் இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பிள்ளையே உன் மனதில் எதையோ நினைத்து கொள்கிறாய்?
தேவையற்ற பாரங்களை விட்டுவிடு. தேவையற்ற எண்ணங்களை சுமந்து கொண்டு இருக்காதே. அத்தனை விஷயத்திற்கும் வழி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். நடப்பது யாவையும் பார்த்து இனி நீ பதற்றமும் படாதே. ஏனென்றால் நடத்தி வைப்பவளே இந்த வராகியாக இருக்கும் பொழுது, உனக்கான வேலையை செய்ய நான் இறுதி கட்டத்தில் எட்டி இருக்கும் பொழுது வெற்றி கிரீடம் உன்னை நோக்கி வந்து விட்டது. நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் இந்த தாயின் முடிவும் இந்த தாயின் செயல்பாடும் இருக்கும் பொழுது உன் அனைத்து பிரச்சனைகளும் தீரத்தான் போகிறது. வேலை இல்லை என்று ஒரு புறம் இருக்க, பிணியோடு வலியோடு என் பிள்ளைகள் ஒரு புறம் இருக்க, கடனோடு ஒரு புறம் இருக்க, எதை தீர்ப்பது தாயே, எதை விடுவது தாயே என்று மனம் தளராதே. அத்தனை வழிகளுக்கும் நடுவிலும் நீ ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள். உன் சந்தோஷத்தின் பலனை தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனம் படும்பாடு அறிந்துவிட்டும் இனியும் நான் அமைதி காக்கப் போவதே கிடையாது. நடப்பது யாவும் இந்த தாயின் ஆசியோடும் அருளோடும் நல்லபடியாக நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் நான் உனக்கு தெளிவானதை, உறுதியானதை, நிரந்தரமானதைத்தான் தரப்போகிறேன். மகிழ்வாக வாழப்போகிறாய். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. நம்பிக்கையோடு செயல்படும், நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.